வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சிறுகதையின் பெயர் மங்கை. ஆசிரியர் பெயர் ருக்மிணி. கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய புது நாவல்ஸ்க்கு மறக்காம பிரதிலிப்பில நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மங்கை. கிராமத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ள குடும்பத்தோடு சென்று வரலாம் என அப்பா சந்திரன் முடிவு செய்து அம்மாவிடம் கேட்டார். அம்மாவும், ஆமா, கிராமத்துக்கு திருவிழாக்கு போய் ரொம்ப வருஷமாச்சே, இந்த வருஷம் போயிட்டு வரலாம் என்றார். ராஜிக்கு கோயில் திருவிழாவிற்கு கிராமத்துக்கு செல்வதில் விருப்பம் இல்லை. அவள் இந்த விடுமுறையில் பள்ளி தோழியருடன் சென்னையை சுற்றி வர வேண்டுமென நினைத்திருந்தாள். ஆனால் அம்மா லட்சுமி, நீ அடுத்த வருஷம் கல்லூரியில சேர்ந்துட்டா அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம கிராமத்துக்கு திருவிழாவுக்கு வர முடியாது. அதனால இந்த வருஷம் நம்ம கட்டாயம் கிராமத்துக்கு போகணும். உன்னோட தாத்தா பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று கூறிவிட்டாள். ஊருக்குள் நுழைந்த உடனேயே அந்த கிராமத்தின் செழிப்பு தெரிந்தது. பச்சை பசேலென வயல்கள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு போன்றவை வழி நெடுகிலும் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. வீட்டினுள் நுழைந்தவுடனேயே பாட்டி ராஜியை கட்டி கொண்டு, செல்லம், பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என ஆசையாக பேசினார். தாத்தாவும், ராஜிக்கண்ணு, எப்படிமா இருக்க, இந்த தாத்தா பாட்டிய மறந்துட்டியா என கேட்டார். ராஜிக்கு இந்த கிராமத்து சூழ்நிலை பிடிக்கவில்லை. மொபைல் போனும் நெட்வொர்க் கிடைக்காமல் யாருடனும் சேட் செய்ய முடியவில்லை. பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லை. சென்னையில் சகல வசதிகளையும் அனுபவித்துவிட்டு கிராமத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை அவள் பெரிய குறையாக நினைத்தாள். கிராமத்தின் எல்லையில் மாரியம்மன் கோவில் இருந்தது. நிறைய தற்காலிக திருவிழா கடைகள் போட்டிருந்தார்கள். மைக் செட் அமைத்து சினிமா பாட்டுகளை அலற விட்டிருந்தார்கள். கரகாட்டம், இரவில் கூத்து, நாடகங்கள், மெல்லிசை கச்சேரி போன்றவை தினமும் நடைபெற்றது. சித்தப்பா பெண் மங்கையை ஊரை சுற்றி காட்ட சொல்லி ராஜியுடன் அனுப்பி வைத்தார்கள். அவள் மிகவும் அமைதியாக பேசினாள். கிராமத்து பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிப்பதாக கூறினாள். அவளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அக்காவை பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இக்கிராமமோ விவசாயத்தை தவிர மற்றபடி இன்னமும் வளர்ச்சியடையாத குக்கிராமமாகவே இருந்தது. ஊரில் திருவிழா நடைபெறுவதால் பக்கத்து கிராமங்களில் இருந்தும் மக்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். சித்தப்பா மகள் மங்கை ராஜியை அழைத்து கொண்டு தாத்தாவின் தென்னந்தோப்பு, மாந்தோப்புக்கு சென்றாள். மங்கை, அக்கா அக்கா என்று ராஜியுடன் ஆசையோடு பழகினாலும் கூட ராஜிக்கு அவளின் கிராமத்து பேச்சும் உடல் அசைவுகளும் பிடிக்கவில்லை. அவள் கேள்விகளுக்கெல்லாம் அவளை கேலி செய்தும் அவள் கிராமத்திலேயே இருப்பதால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்றும் மட்டம் தட்டி பதில் கூறினாள். மங்கை அருகில் உள்ள அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கல்வி படிப்பதாலும், பெற்றோர் படிக்காதவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்ததாலும் நகரத்தில் படிக்கும் பிள்ளைகளைப் போல் தன்னை அனைத்து விஷயங்களிலும் வளர்த்து கொள்ள முடியவில்லை. மங்கைக்கு ராஜி தன்னை கேலி செய்கிறாள் என்று புரிந்த போதும், அக்காதானே கேலி செய்கிறாள், பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டாள். ராஜி மங்கையை கேலி செய்வதையும் அவளிடம் பேசும்போது எப்போதும் சிடு சிடுவென்று இருப்பதையும் கவனித்த அவளது பெற்றோர்கள் ராஜியிடம் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவள் உன் சகோதரி என்றும் கடிந்து கொண்டார்கள். ராஜியோ, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, போரா இருக்கு, போன் கூட சரியா வேலை செய்யல, நாம உடனே ஊருக்கு போலாம் என்றாள். அப்பாவும் அம்மாவும் இன்னும் 2 நாளில் திருவிழா முடிந்தவுடன் பிறகு நாம் ஊருக்கு புறப்பட்டு விடலாம் என சமாதானம் செய்தார்கள். மறுநாள் மீண்டும் திருவிழா கடைகளை பார்த்துவிட்டு சகோதரிகள் இருவரும் அருகில் இருந்த குளக்கரைக்கு சென்றனர். அங்கு ஆண்களும் பெண்களும் எதிர் எதிர் கரைகளில் குளித்து கொண்டிருந்தனர். தண்ணீரை பார்த்தவுடன் ராஜி மங்கையிடம் தான் குளத்தில் இறங்கி குளிக்கப் போவதாக கூறினாள். மங்கையோ அவசரமாக, வேண்டாங்கா, அப்பா அம்மா சத்தம் போடுவாங்க, இந்த குளம் ரொம்ப ஆழமானது என்றாள். ஆனாலும் ராஜி குளிக்க குளத்தில் இறங்கிவிட்டாள். மங்கை கரையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் குளித்து கொண்டிருந்த ராஜி சற்று முன்னேறி செல்ல ஆரம்பித்தாள். அதை பார்த்த மங்கை பயத்துடன், ரொம்ப உள்ள போகாதீங்க, சேத்துல மாட்டிக்கிடுவீங்க என குரல் கொடுத்தாள். எனக்கு நீச்சல் தெரியும் லூசு, நீ கவலைப்படாத என கூறிக்கொண்டே இன்னமும் நகர்ந்து சென்றபோது திடீரென்று அவளது வலது கால் சேற்றில் மாட்டிக்கொண்டது. ஆழமான பகுதி ஆகையால் அவள் காலை வெளியே எடுக்க முடியாமல் போனதுடன் நீரில் மூழ்கவும் ஆரம்பித்தாள். தனது மடத்தனத்தினால் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தவுடன் பயத்தில் அலறினாள்.
இதை பார்த்தவுடன் கரையில் அமர்ந்திருந்த மங்கை சரேலென தண்ணீருக்குள் பாய்ந்து ராஜியின் தலைமுடியை பிடித்து இழுத்தபடியே அவளை வேகமாக கரையை நோக்கி இழுத்தாள். அதற்குள் அருகிலிருந்த ஆண்களும் ஓடி வந்து ராஜியை மேலே கொண்டு வந்து சேர்த்தனர். மங்கை ராஜிக்கு முதலுதவி செய்து அவள் குடித்திருந்த நீரை வெளியேற்றினாள். அதற்குள்ளாக செய்தியை கேள்விப்பட்டு ராஜியின் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா என அனைவரும் அழுதபடி ஓடி வந்தனர். உடனடியாக ராஜியை காரில் ஏற்றி அருகிலுள்ள நகரத்திற்கு கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். அனைவரும் மங்கையை நீதான் அக்காவை கவனமா பாத்துக்கல என்று திட்டிக் கொண்டிருந்தனர். அவளோ நான் எவ்வளோ சொல்லியும் அக்கா தான் கேட்காம குளத்துல இறங்கிட்டா என அழுதபடி கூறினாள். இதனிடையில் ராஜி கண் திறந்து விட்டதாகவும் இனி பயம் ஒன்றும் இல்லை எனவும் மருத்துவர் கூறி சென்றார். அனைவரும் உடனே ராஜியை பார்க்க விரைந்தனர். ராஜியை பார்த்ததும் அவள் அம்மா, பாட்டி, சித்தி என அனைவரும் அழுதனர். சித்தப்பாவும் எல்லாம் இந்த மங்கைனால வந்துச்சு, அவதான் உன்னை கவனமா பாத்துக்கல என்றார். உடனே ராஜியோ அவளை ஒன்றும் சொல்லாதீங்க, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் தங்கச்சி மங்கை தான். நான் தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சதும் அவதான் உடனே தண்ணிக்குள்ள பாஞ்சு என்னை காப்பாத்தி மேலே கொண்டு வந்தா என்றாள். எல்லோரும் நன்றியுடன் மங்கையை பார்த்தார்கள். ராஜி மங்கையை அருகில் அழைத்து அணைத்து கொண்டாள். என்ன மன்னிச்சிடு மங்க, நான் சென்னையில பெரிய ஸ்கூல்ல படிச்சுவன நினைப்பிலையும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற தவறான எண்ணத்தினாலையும் உன்னை மட்டமாவும் கேவலமாவும் பேசிட்டேன். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தான் குளத்துக்குள்ள இறங்கிட்டேன். ஆனா கடைசியா நீதான் என் உயிரை காப்பாத்தி தந்திருக்க. நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு என்று மீண்டும் ராஜி மங்கையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அப்படிலாம் பேசாதீங்க அக்கா, நீங்க உயிர் பிழைச்சு வந்ததே போதும் என்று ராஜியின் கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கியபடி சொன்னாள் மங்கை. ராஜி மனம் திருந்தியது கண்டு அவளது பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்பா, நாம போறப்ப மங்கையையும் எல்லாரையும் சென்னைக்கு கூட்டிட்டு போய் சென்னையை சுத்தி காட்ட போறேன் என்றாள். அப்பாவும் அதை சந்தோஷமாக ஆமோதித்தார். ஒரு கோவில் திருவிழா. தொடர்பே இல்லாமல் இருந்த இரு சகோதரிகளுக்கிடையே மீண்டும் பாச இணைப்பினை ஏற்படுத்தியது. சுபம். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு மறக்காம பிரதிலிப்பில நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.